புதுமண தம்பதிகளாக இருக்கும்போது அவங்க வந்து பிரித்து வைப்பாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் குழந்தை உண்டானாங்கன்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும். அந்த என்னமோ சொல்லுவாங்க. ஆமா. தொப்புள் சுத்தி ஆமா, ஆமா. சித்திரை வெயில் உஷ்ணம் வந்து தாங்காது. சூரிய உச்சத்தை தாங்க முடியாது. பொதுவா சூரிய உச்சம், சூரியன் கிட்ட எந்த பொருள் நின்றாலும் அது அஸ்தமனம் ஆயிரும். சூரியன் அருகில் எந்த கிரகமா இப்ப நீங்க சூரியனை பார்த்துட்டு ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா மங்கலாக தெரியும். அந்த பொருள் ஒரு பொருளே தெரியாது. கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அந்த பொருள் வடிவமே தெரியும். அப்ப அதுதான் அஸ்தமம் அப்படிங்கிறது. அந்த அஸ்தமன தன்மையை நம்ம குழந்தை பிறக்கும்போது சூரியன் பவரா இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்கும்போது எவ்வளவு அஸ்தமன தன்மை அடையும். அந்த சூரியனோட பவர் தான் அதிகமா இருக்கும். நம்ம குழந்தையுடைய பவர் இதா இருக்கும். அதனால தான் சூரிய உச்சம்னோட எல்லாரும் நினைப்பாங்க டாப் அப்படிலாம் கிடையாது. சித்திரையில் பிறக்கும்போது அந்த குழந்தையுடைய வேல்யூ வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மடக்கப்பட்டு இருக்கும். அதனால் சித்திரை குழந்தை பிறக்க வேண்டாம். அதே மாதிரி உஷ்ணத்தினுடைய தன்மை அந்த இளம் பச்சில குழந்தை தாங்காது. அந்த உச்சி கத்திரி வெயில வந்து தாங்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஆடி மாசத்தில் புதுமண தம்பதிகளை பிரித்து வைத்தல்.